சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். 2026 சட்டசபை தேர்தலுக்கான அதிமுக பாஜக கூட்டணியில் பன்னீர்செல்வம் அணி மற்றும் தினகரனின் அமமுகவை சேர்க்க அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஓபிஎஸும் தினகரனும் அறிவித்தனர். அதன் பிறகு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக ஓபிஎஸ் மாற்றினார். ஒரு வாரமாக ஆயுர்வேத சிகிச்சையில் இருந்த ஓபிஎஸ் திடீர் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வது குறித்து தேர்தல் கமிஷன் அதிகாரிகளை சந்திக்கவும் சட்ட நிபுணர்களின் ஆலோசனை பெறவும் அவர் டெல்லி சென்றதாக ஆதரவாளர்கள் கூறினர். ஆனால் ஓபிஎஸ்க்கும் பாஜக மேலிடத்துக்கும் நெருக்கமான ஆடிட்டர் குருமூர்த்தியும் அதே நேரத்தில் டெல்லி சென்றதால் பரபரப்பு நிலவியது. இந்த நிலையில்தான் ஆடிட்டர் குருமூர்த்தியும் ஓபிஎஸும் டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. அமித்ஷாவுடனான சந்திப்பில் பல முக்கிய முடிவுகளை ஓபிஎஸ் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அது பற்றி டெல்லி வட்டாரம் கூறியதாவது: டெல்லி வந்த ஓபிஎஸ் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். தமிழக அரசியல் சூழல், கூட்டணி விவகாரம் பற்றி 3 பேரும் பேசினர். கிட்டத்தட்ட 20 நிமிடம் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் பல முக்கிய முடிவுகளை தலைவர்கள் எடுத்திருக்கின்றனர். அதாவது, மீண்டும் என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் இணையப் போகிறார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை கட்சியாக பதிவு செய்த பிறகு அந்த கட்சி அதிகாரப்பூர்வமாக என்டிஏ கூட்டணியில் சேரும். என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு வழங்கப்படும் தொகுதிகளில் உள் ஒதுக்கீடாக ஓபிஎஸ் கட்சிக்கு சீட் ஒதுக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு ஓபிஎஸ் சம்மதம் தெரிவித்துள்ளார். கூட்டணி பற்றி அதிகாரப்பூர்வமான மற்ற விஷயங்களை டிசம்பர் இறுதிக்குள் பேசி முடித்து விடலாம் என்று தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர் என்று டெல்லி வட்டாரம் கூறுகிறது. ஓபிஎஸ், தினகரன் ஆகியோரை கட்சியில் சேர்க்கக்கூடாது என்று பழனிசாமி வலியுறுத்தி வந்த நிலையில் டெல்லியில் நடந்த இந்த சந்திப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.